அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் அது பெண்களை பாதிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்களும் தைரியமாக வாழ முடியும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கினவங்க புரட்சி தலைவி அம்மா தான். அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அவர்கள் ஒரு சிங்கிள் மதர் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். கணவனால் கைவிடப்பட்டவங்க, இல்லை வாழ்க்கையில் சில நேரத்தில் அவங்களால சரியான முறையில் வாழ்க்கை அமையாதவங்க, இவங்கெல்லாம் இருக்கும்பொழுது தன்னுடைய குழந்தைகளை தாய்மார்கள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வளர்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுதும் சில சான்றிதழ்கள் வாங்கும் பொழுது முதல்ல தகப்பன் பெயரை தான் கேட்குறாங்க. அப்படி தகப்பன் பெயரை கேட்கும் பொழுது அந்த தகப்பன் பெயரை சொல்கிறதுக்கு கூட அந்த பெண்கள் தான் பட்ட கொடுமைகளை மனசில் நினச்சி சொல்கிறதில்லை. அவங்க சொல்லாததுனால ரொம்ப சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை. அதனால் அம்மா என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நிறைய பேர் அம்மாவுக்கு மனு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நீங்கள் தான் ஒளியேற்றி வைக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டதுக்கு காரணத்தினால அம்மா யோசித்து அவங்களுடைய சிந்தனையிலேயே அவங்களே சிந்தித்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தன்னுடைய சிங்கிள் மதராக வாழக்கூடியவங்க தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளியில் சேர்க்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, தாயின் பெயரையும் இன்ஷியலாக போட்டுக்கிடலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இதுவரைக்கும் யாருமே செய்யாததை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு அப்போ தான் ஒரு தைரியம் வந்தது.